ஹலோ ஜானகி மேம். இப்போ இளைஞர்கள் படிச்ச உடனே வேலைக்குன்னு போலாமா, மாச சம்பளம் அந்த மாதிரி வேலைக்குன்னு போலாமா, இல்ல சுய தொழில் அவங்க ஆரம்பிக்கலாமா? ஹாய் கிருத்திகா மேம். நீங்க கேட்ட கேள்வி படிச்ச உடனே வேலைக்கு போறது நல்லதா இல்ல பிசினஸ் பண்றது நல்லதான்னு கேட்டிருக்கீங்க. ரெண்டுமே தேவைதான். ஆனா என்ன கேட்டா பிசினஸ் அப்படிங்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பேன். ஏன் அப்படின்னா சொந்த தொழில் பண்றவங்க எல்லாருமே முதலாளிகள் முதல் விஷயம். இன்னொன்னு, தன்னை ரொம்ப க்ரூம் பண்ணிக்கிறக்கும் தன்னை ரொம்ப ஸ்ட்ராங் பண்ணிக்கிறக்கும் ஏர்ன் பண்றதுக்கும் பிசினஸ் தான் மஸ்ட். பிசினஸ்ல எல்லாருக்குமே ஒரு டிஃப்ரெண்ட் ஆஃப் ஐடியாஸ் இருக்கும். என்ன பண்ணணும் எப்படி பண்ணணும்னு சில பேருக்கு ஆல்ரெடி பிசினஸ்ல இருக்கணும்னு நினைக்கிறவங்க அதை படிக்கிறப்பே அந்த மைண்ட் செட்டுக்கு வந்துருவாங்க. சில பேர் ஜாபுக்கு போயிட்டு இல்ல இது நம்மளுக்கு செட் ஆகல, மேபி நம்ம செல்ஃபா ஆரம்பிக்கலாம் அப்படின்னு நினைப்பாங்க. எப்படி பார்த்தாலும் பிசினஸ் வந்து வந்து பண்றவங்க வந்து தி பெஸ்ட் அப்படின்னு சொல்லுவேன். ஏன்னா அவங்களாலதான் ஒரு 1000 பேருக்கு 100 பேருக்கு வேலை கொடுக்க முடியும். அதனாலதான் நாடு growth ஆகும். இன்னும் நிறைய விஷயங்கள் நல்லது நடக்கும். பிசினஸ் அப்படிங்கிறதுக்கு நிறைய விஷயம் நல்லது இருக்கு. ஏன்னா இன்னைக்கு அந்த பிசினஸ்ல நம்மளே ராஜாவா இருக்கலாம், நம்மளே வந்து மந்திரியா இருக்கலாம். நம்ம இப்ப எங்கேயாவது வெளியில போறோம் அப்படிங்கிறப்போ ஒரு இடத்துக்கு வேலையில இருந்தோம்னா பர்மிஷன் கேட்கணும். இதே ஓனரா இருக்கிறப்போ நம்மளுக்கு அந்த விஷயமெல்லாம் ஈஸியா இருக்கும். அதே மாதிரி growth அப்படின்னு பாக்குறப்போ நீங்க சேலரி பர்சன் பிசினஸ் பர்சன் பார்க்குறப்போ பிசினஸ்ல நிறைய கஷ்டங்கள் இருக்கு. ஆனா growth அப்படிங்கிறப்போ பிசினஸ் தான் பெஸ்ட்னு சொல்லுவேன். சேலரி இருக்கலாம், ஏன்னா சேலரி சில பேர் எனக்கு இல்லப்பா நான் ஷார்ப்பா போவேன் 8 ஹவர்ஸ் ஒர்க் பண்ணுவேன் அப்படிங்கிறவங்களுக்கு அந்த ஜாப் ஓகே. ஆனா பிசினஸ் பெஸ்ட் ஆப்ஷன், பெஸ்ட் நல்ல விஷயம்னு கூட சொல்லலாம்.